श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। ஸ்ரீராமர் அங்குள்ள எல்லா ராட்சசர்களையும் கரா, தூஷணன், திசரஸ் அனைவரையும் கொன்று குவித்த பின்பு தீப்பிழம்பாக நிற்கிறார். ஆங்காங்கே அவருக்கும் அடிபட்டிருக்கின்றன, ரத்தமெல்லாம் வருகிறது. ஆனாலும் அந்த ஆக்ரோஷத்துடனே அவர் வீரத்துடன் நின்று கொண்டிருக்கிறார். அவரை லக்ஷ்மணரும் சீதையும் காண்கிறார்கள். பிறகு சீத்தை வந்து ஆற தழுவி அவரை சமாதானப்படுத்துகிறார். அத்தனை பேர்களுடனும் சண்டையிட்ட பின்பு நம் உடம்பில் ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் அல்லவா, அதையெல்லாம் சாந்தப்படுத்த வேண்டும். அதனாலேயே சீதா மாதா அவர்கள் அவரை ஆற தழுவிக்கொண்டு அவரை சாந்தப்படுத்துகிறார்கள். இதற்கிடையில் ஒருவர் இங்கிருந்து அக்கம்பனன் என்னும் அரக்கன் தப்பித்து சென்று விடுகிறான். அவன் இலங்கை வேந்தனான ராவணனிடம் சென்று கூறுகிறார், உனது சகோதரர்கள் கரா, தூஷணன், திசரஸ் அனைவரும் இறந்து விட்டனர் மற்றும் நம்முடைய பல அரக்கர்களையும் கொன்று குவித்து விட்டார் ஸ்ரீராமர். அவருக்கு இணையான வீரத்துடன் அவருடன் ஒரு சகோதரரும் லக்ஷ்மணரும் இருக்கிறார். அவருடைய மனைவி சீதா மாதா அவர்கள் என்றும் கூறுகிறான். அப்போது அவன் இலங்கை வேந்தனிடம் கூறும்போது, நான் மட்டும் எப்படி தப்பித்து வந்தேன் என்று பார்க்கிறீர்களா? நான் அங்கிருந்த ஒரு துணியை, புடவை போன்ற ஒரு துணியை எடுத்து சுத்தி கொண்டதால் நான் பெண் என்று நினைத்து என்னை விட்டுவிட்டார்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் அக்கம்பனன் கூறுகிறான், பாவம் செய்துவிட்டால் ஸ்வர்க்கத்துக்கு போக முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் பாவம் செய்தவர்கள் கூட ஸ்வர்க்கத்திற்கு போய்விடலாம். ஆனால் இந்த ஸ்ரீராமரை வெல்வது கடினம், அவரை வெல்ல முடியாது என்று கூறுகிறார். அப்பொழுது ராவணன் கேட்கிறார், வேறு யாரெல்லாம் கூட போரிட்டது? வெறும் ஸ்ரீராமர் மற்றும் எந்த இந்திரன் எல்லாம் வந்திருந்தார்களா என்று கேட்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே ராவணனுக்கு எதிராக சண்டையிட தைரியம் இல்லாதவர்கள். அதனாலேயே அவன் அவ்வாறு கேட்கிறான். அப்பொழுது அக்கம்பனன், யாரும் கிடையாது, வெறும் ஸ்ரீராமர் மட்டும் தனி ஆளாக நின்று அவர் மட்டுமே இத்தனை பேரையும் கொன்று குவித்துள்ளார். அவரின் வீரத்திற்கு முன்பு எதுவுமே ஈடிணையாகாது. ஆஹா, என்ன மகா வீரர் அவர் என்று அக்கம்பனனே புகழ்ந்து கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய பலத்திற்கு துணையாக இருப்பது அவருடைய மனைவியே. அந்த மனைவியை மட்டும் நீங்கள் கடத்தி விட்டீர்களானால் ஸ்ரீராமர் பலமிழந்து விடுவார். பிறகு அவரால் இந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாது. அவர் மனைவியே அவரின் பலம், அவரின் ஆத்மா என்றெல்லாம் கூறுகிறார். ராவணனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அதன் பிறகு ஸ்ரீராமர் அவ்வளவு என்ன பெரிய வீரசாலியா என்று அவன் மீண்டும் கேட்டவுடன் அவருடைய வீரத்தை பற்றி புகழ்ந்து அவர் எவ்வாறு தனி ஆளாக நின்று சண்டையிட்டார் என்பதையெல்லாம் அக்கம்பனன் கூறுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், ஸ்ரீராமர் தன்னுடைய மனைவியின் மீது எவ்வளவு மதிப்பு, மரியாதை, பாசம், அன்பு எல்லாம் வைத்திருக்கிறார் என்பது புரிகிறது. மனைவியை இழந்த பின் தான் பலமிழந்து விடுவார் என்று அக்கம்பனனே கூறுகிறார் என்றால் அவர் மனைவியை எந்த அளவிற்கு நேசித்திருப்பார். அது மட்டுமல்லாமல் அக்கம்பனன் தப்பித்தது எவ்வாறென்றால் பெண் வேடமிட்டு தப்பித்திருக்கிறான். ஏனென்றால் ஸ்ரீராமர் பெண்களை கொல்ல மாட்டார். அவர் பெண்களுக்கு மிகவும் மரியாதை அளிப்பவர். தன் மனைவியான சீதா மாதாவுக்கும் மரியாதை கொடுப்பவர். இதனால் அவர் ஸ்ரீராமர் பெண்களிடம் எவ்வளவு மரியாதையோடும் அன்போடும் பாசத்தோடும் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு நன்கு புரிகிறது. ஸ்ரீராமரே நமக்கு அருள் புரியட்டும். ஸ்ரீராம ஜெயம்.